பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஓகே மேம், என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு போட்டோஸ் அனுப்பவா இல்ல நாளைக்கு நோட்ஸே கொடுக்கவா? ஓ அப்படியா, ஓகே மேம். அப்ப நான் நாளைக்கு காலேஜ்லயே கொடுக்குறேன். பை மேம், குட் நைட். ஓய், எங்க போற? இங்கதான் வந்தேன். இல்ல எனக்கு புரியல. இங்கதான் வந்தானா? இங்கதான் வந்தேனா, உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். எது இந்த நைட் டைம்ல என்ன பாக்குறதுக்காக? இப்பதானே கூப்பிட்டீங்க, ஒரு லாங் டிரைவ் போகலாம் வா அப்படின்னு, அதான் வந்தேன். எது சாரி கட்டிட்டு லாங் டிரைவ் போலான்னு? சாரி கட்டி இருக்குது என் அழகு நீங்க ரசிக்கிறதுக்காக. அழகு ரசிச்சிட்டீங்களா? நாங்க எல்லாம் சம்பந்தாவையே ரசிச்சிட்டோம். ஓஹோ, ஆமா, எனக்கு புரியவே இல்ல. இந்த நேரத்துல எதுக்காக சாரி? அது சும்மாதான். ரொம்ப நேரமா நீங்க வெளியே நின்னு பேசிட்டே நின்னீங்க. என்கிட்ட வேற சொன்னீங்கல்ல ஷர்ட் போடணும் வெளியே வரணும் அப்படின்னு. ஒருவேளை எனக்காக வெயிட் பண்றீங்களோ அப்படின்னு நினைச்சேன். நாளை பின்ன ஒரு பிரச்சனை இல்ல சொல்லலாம்ல. எது? நீங்க கூட்டத கட்டின புடவையோட வெளியே வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நான் வெளியே கூட்டு போறேன்னு கூட்டேன், உனக்கு தைரியம் இல்லாததுனால தான் வரல அப்படின்னு கொண்டு வந்துருவீங்களா? சோ உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு வந்திருக்கீங்க அப்படித்தானே? அப்போ உனக்கு தைரியம் இருக்கு, அதுவும் இந்த நைட் டைம்ல உனக்கு தைரியம் இருக்கு. இருக்கு. இருக்குன்னா ப்ரூவ் பண்ணு. இருக்குன்னா எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? உனக்கு தான் தைரியம் இருக்கலாமா? சார், வீட்டுக்கு முன்ன நின்னுட்டு என்ன பண்றீங்கன்னு தெரியுதா? நீ தான் தைரியமான ஆளாச்சே. நான் நைட்டு 12 கட்டின புடவையோட இறங்கி வான்னு சொன்னால நீ வருவ, அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல. ஏன் அப்ப வர மாட்டியா? அதுவும் நான் கூப்பிட்டா வர மாட்டியா? புஞ்சிரி தஞ்சி தஞ்சிக்கோ, முந்திரி முத்தல சந்திக்கோ, வஞ்சனி வந்த சுந்தராவே, டாங்கின்னக்கு தகுதியாடு தங்க நிலாவே. புஞ்சிரி தஞ்சி தஞ்சிக்கோ, முந்திரி முத்தல சந்திக்கோ, வஞ்சனி வந்த சுந்தராவே, டாங்கின்னக்கு தகுதியாடு தங்க நிலாவே. புஞ்சிரி தஞ்சி தஞ்சிக்கோ, முந்திரி முத்தல சந்திக்கோ, வஞ்சனி வந்த சுந்தராவே, டாங்கின்னக்கு தகுதியாடு தங்க நிலாவே. ஏய் ஏண்டி, மனசாட்சியே இல்லாம இப்படி கட்டிக்க போறவன தள்ளி விடுறேன்? என்ன பண்றீங்க? என்ன பண்ணேன்? இல்ல ஏதோ ட்ரை பண்ணீங்களா? இல்லம்மா, நீ தைரியமான பொண்ணுதானான்னு செக் பண்ணேன். என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு? இதுதான் அந்த காஞ்ச பூமியா? காஞ்ச பூமியா காஞ்ச பூமியான்னு கேட்டு கேட்டு இனிமே மானத்தை வாங்குவாளே. ஆமா, ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம்? ஹலோ காஞ்ச பூமி, மன்னிச்சிருமா, தெரியாம நடந்துட்டு. தெரியாம எப்படி சார் காஞ்ச பூமியில விவசாயம் நடக்கும்? ஏண்டி, எனக்கே தெரியாம நீ என்னமோ என்ன பண்ணிருக்க. ஆமா, நாங்க ஏதோ பண்ணிருக்கோம். எங்களுக்கு வர வேலை இல்ல, உங்களை ஏதாவது பண்றதுதான் வேலை. இங்க பாரு, நான் தள்ளி தான் நின்னேன். நீ ஏதோ சம்திங் எனக்கு பிடிக்கிற மாதிரி பெர்ஃப்யூம் போட்டு வந்திருக்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பெர்ஃப்யூம் போட்டு வந்தா எந்த பொண்ணாலும் இப்படிதான் போவீங்களா? ஏண்டி, உன் மேல எனக்கு உரிமை இருக்கு. அப்புறம் காஞ்ச பூமி, நீங்க என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னீங்க. ஆமா, இதுவும் எதிர்பார்க்காம தான் நடந்தது. எதிர்பார்த்து நடந்ததா என்ன? என்னமோ உன்னை கிஸ் பண்ணிட்ட மாதிரி பேசுறேன். காடு, என் கைய புடிச்சு அந்த ரிங்க போட்டு விடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஐயோ, ரிங் வேற மறந்து போச்சே. இப்ப என்ன, ரிங் போட்டு விடணும் அவ்வளவுதானே? எனக்கெல்லாம் வேண்டாம். ஏன்? இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதான் வந்துட்டேன்லாம். ரிங் போடுறதுல எல்லாம் தயக்கமே இல்ல. கொஞ்சம் விட்டுருந்தா, நான் நல்ல பொண்ணா இருக்கேன், அதனால எதையும் பேச விரும்பல. எது? நீ நல்ல பொண்ணு. ஆமா, நல்லா இருந்த பையனை அமைதியா இருந்துட்டே மாத்திட்டேலாம். ஒருவேளை அனாமிகா மாதிரி நீ டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருந்தியன்னா அவகிட்ட இருந்த மாதிரி தான் உன்கிட்ட இருந்திருப்பனும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களா அனாமிகாவை பத்தி? ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கல்யாணம் வரைக்கும் போச்சுதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஏன்? நீங்க அவ்வளவுக்கெல்லாம் ஒத்து இல்ல. ஓ, நீ பார்த்த சார், உங்களுக்கு சம்திங் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா அனாமிகா மேல உங்களுக்கு வந்தது காதலே இல்ல. அது வற்புறுத்தி உங்ககிட்ட இருந்து ஆமா சாமின்னு தலையாட்ட வச்சது. ஆனா என் மேல வந்தது உண்மையான காதல். சரி, உனக்கே புரியுதுல, அதான் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு. நான் போய் ரிங் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். ஏண்டி? அப்புறம் இப்படியே காஞ்ச பூமின்னு எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கலான்னு பாக்குறியா? என்ன
அவ்வளவு சீப்பா யோசிக்கிறியா என்ன? அதெல்லாம் இல்ல ம், வித்யா, நிஜமாவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேங்களா? அதுவும் இந்த டைம்ல. சார். இதுதான் லவ். உங்களுக்கு என் மேல வந்திருக்கதா லவ். அனாமிக்க மேல வந்தது லவ்வே கிடையாது. நீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஃபீல் பண்றீங்க. அப்ப நம்ம இப்படி இல்லையே, இப்ப தப்பு பண்றோமோ அப்படின்னு. அப்போ உனக்கு ஓகேவா? ஏய், அப்படி சொல்ல வரல. நீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு அப்ப கூட நம்ம இப்படி இல்லையே, இப்ப தப்பு பண்றோம் போலன்னு ஃபீல் பண்றீங்களா? அதனாலதான் சொல்றேன். லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட இப்படிதான் இருப்பாங்க. நான் அன்பனாவ பாக்கலையா, இல்ல சாம் இசையை தான் பாக்கலையா? நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டு வந்ததுனால உங்களுக்கு வித்தியாசமா தப்பா தெரியுது. சரி, பாடம் எடுக்க ஆரம்பிக்காத அவள மாதிரி. அதான் சாரி எல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன், ரிங் எடுத்துட்டு வரேன். எனக்கெல்லாம் வேண்டாம். அப்படியா? அப்ப நான் அனாமிக்காக்கே போட்டு விடவா? போடுங்க, போட்டுதான் பாருங்களேன். அப்புறம் ஏன்டி, நீ தானே சொன்ன எப்போ உங்களால என் கைய பிடிச்சி இந்த மோதிரத்தை போட்டு விட முடியுமோ அப்ப போடுங்க, அது வரைக்கும் எனக்கு வேண்டான்னாலாம். மத நீங்க எனக்கு ப்ரப்போஸே பண்ணல. எத்தனை தடவை ஐ லவ் யூன்னு சொன்னோம், ப்ரப்போஸ் பண்ணலையாலாம். எப்ப ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? ஏண்டி, எத்தனை தடவை ஐ லவ் யூன்னு அன்னைக்கு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு பத்தாது. பத்தாது? ஓவர் ஃபாஸ்டா போகாதுங்க. அன்னைக்கு காஞ்ச பூமியா இருந்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க. இப்பதான் ஆக்டிவ் ஆயிடுச்சுல. வேற ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணுங்க. நான் கூட உங்களுக்காக சாரி எல்லாம் கட்டிட்டு நீங்க பார்க்கணும்னு வந்திருக்கேன். அப்படிங்கிறேன். அப்படியேதான் கலக்கிருவோம், வாங்கிக்கூடா. அத்தி சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆனா நான் அந்த அர்த்தத்துல தானே கூப்பிடுறேன். யோ, போய் அதுக்கு வேற ஆளை பாரு. யோ, அதுக்கு வேற ஆளு பாரா? ஆமா, நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். இல்ல, நீதான் அதுக்கு சரிப்பட்டு வருவ, நீதான் வேணும். சார், பாடி. யோ ஃப்ராடு, வரேன் இழுக்காதீங்க. சோ, நான் இதெல்லாம் படிச்சிட்டேன்டி. ஏன்டி என்ன இப்படி கொடுமைப்படுத்துறேன்? என் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இடத்துல நான் கொடுமைப்படுத்துறதா சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு ஏபிசிடி தெரியாதுன்னு என்ன கொடுமைப்படுத்துற பத்தியா? எது ஏபிசிடி எல்லோ மன்னோ பிக்யூ ஐஜேகேயா? உங்க அம்மாக்கு அப்பாக்கு மட்டும் இல்லடி, எனக்கு அதுக்கு மேலேயும் தெரியும். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ போய் உட்காரு. நான் உனக்கு ஏபிசிடி சொல்லி தரேன். கொடுமை. இந்த நிலாவே உன்னை பார்த்து பொறாமப்படுற மாதிரி அழகுடி நீ. இவ்ளோ அழகா இருந்துட்டு ஏன் இப்படி இருட்டா இருக்க? எப்ப பாரு உருன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு. இவன் இவளை எங்க கூட்டு போறான்? சார், என்ன? நீ தானே வித்தியாசமா ட்ரை பண்ண சொன்னா. ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். ஆதி வித்யாவை நிஜமாவே லவ் பண்றான். ஆதி அனாமிகா கூட இருக்கும்போது கூட இப்படி அவன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்ததே இல்ல. ஆனா வித்யா அவன் லைஃப்ல வந்ததுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வித்யா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு வாத்தியார் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டாள்னா மறுபடியும் ஆதி பழைய நிலைமைக்கே போயிருவான். அப்படி போகாம இருந்தாள்னா ஆதிக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஒரு வழி தானே. ஆனா ஆதி அனாமிகா கிட்ட இருந்ததை விட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது எதனாலயா இருக்கும்? என்ன விஷயத்தினால? ஆதியோட ஸ்டூடெண்ட் தான் வித்யா. அனாமிகாவை விட ரொம்ப சின்ன பொண்ணுதான். அவ கொடுக்காத சந்தோஷம் இவ அப்படி என்ன கொடுத்திருப்பா? என்ன ஆக்ஷன் ஹீரோவா இறங்கிட்டீங்க? அதுவும் கையில பூ, இடம்லாம் பயங்கரமா செலக்ட் பண்ணிருக்கீங்களே. பட் ஐ அம் வெரி சாரி சார், எனக்கு தலையில பூ வைக்கிறதெல்லாம் பிடிக்காது. நான் கொடுத்தா வச்சுக்க மாட்டியா? ஏன் சொல்லலாம், உன் வித்யா சித்தி தலையில பூ வைக்கிறதுக்கு முடி இருக்கா? ஓஹோ, ஏண்டி நான் மட்டும் உனக்கு பாடம் எடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் சவகாசமே வேண்டாம், நீ ஓடிடுவேன். இங்க பாரு, வளர்ந்ததுக்கு பிறகு இந்த அத்தை தான் உனக்கு கிளாஸ் எடுப்பேன், சரியா? காசு இல்ல செல்லம், கிளாஸ். நீ காலேஜ்லாம் வருவல, அப்போ இந்த மித்ரா தான் உனக்கு பாடம் நடத்துவேன், சரியா? நீ வா, அப்புறம் நான் தரேன். வித்யா, காதல்ங்கிறது யார் வேணாலும் ஈஸியா பண்ணிக்கலாம், ஆனா அந்த கடைசி வரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். என்ன பொறுத்த வரைக்கும் வித்யா, எதிர்பார்ப்பே இல்லாம வர்றதுதான் காதல். ஒரு பையன் ஹேண்ட்ஸமா இருக்கானா, பார்த்த உடனே லவ் ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அந்த பையனும் அந்த பொண்ணும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வாழ்க்கை தானே வித்யா இருக்குது எல்லாருக்கும்.
அந்த ஒரு வாழ்க்கையா நான் ஆசைப்படுற மாதிரி இல்லாம அந்த வாழ்க்கைய இன்னொருத்தங்க ஆசைக்காக நான் வாழும்போது அது என்னோட வாழ்க்கை கிடையாது தானே. ம்ஹும். என்ன உளற மாதிரி இருக்கா வித்யா? காதல்னா இவ்ளோதானா நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவும் மெண்டல் டார்ச்சர், அத பண்ணு இத பண்ணு இத பண்ணாத, அங்க போகாத இங்க போகாத. இப்பவே தூங்குறியா? கொஞ்ச நேரம் சாஃப்ட்வேர் பத்தி ஏதாவது நெட்ல சர்ச் பண்ணலாம்ல. நான் ஒருத்தி இருக்கும்போது எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட பேசினா இப்போ ரிலிஜியன் கன்வெர்ட் ஆக போறேன். பா, அது ஒரு டார்ச்சர்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம செலக்ட் பண்ற ஆளை பொறுத்து தான் நம்ம சந்தோஷமா இருக்கான்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். காதல்ங்கிறது செடியில பூக்கிற பூவெல்லாம் கிடையாது, அடுத்த நாளே உதிர்ந்து போகிறதுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி எப்பவுமே பிரகாசமா தான் இருக்கும். முடிஞ்சிருச்சு. நம்மளை பத்தி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயத்துல இருக்காங்க. இனிமே இந்த ஆதித்யாக்கு வேற லைஃபே கிடையாது. புடிச்ச இந்த டீச்சிங் ஜாப், ஸ்டூடெண்ட்ஸ நல்ல மார்க் வாங்க வைக்கிறது, இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு கூட கமிட் ஆயிட்டாலே அவங்க விருப்பத்துக்காக ஆப்போசிட்ல இருக்கவங்க மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிறது தான் காதல். அதை மாத்து இதை மாத்துன்னு சொல்றது காதலும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது. அது ஒரு பிசினஸ். நீ என் லைஃப்ல வந்த இவ்ளோ நாள்ல ஒரு தடவை கூட என் போனை செக் பண்ணது கிடையாது. என்னை பாக்குறதுக்காக தான் நீ கெஸ்ட் ஹவுஸ் வருவேன். உன் கண்ணு முன்னாடியே என் போன் இருந்தா கூட அதை எடுத்து பார்க்கணும். அதுல நான் யார் கூட பேசியிருக்கேன், எந்தெந்த காண்டாக்ட் வச்சிருக்கேன், இல்ல ஏதாவது பொண்ணு பேரை பையன் பேர்ல சேவ் பண்ணிருக்கேனா, இப்படி எதையுமே நீ செக் பண்ணது கிடையாது. நான் ஒர்க் பண்ற அதே காலேஜ்ல தான் நீயும் படிச்ச. அன்மேரிட் உமன் ஸ்டாஃப் கிட்ட கூட எனக்கு பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஜெசிகா மேம் எல்லாம் நம்ம காலேஜ்ல எல்லாருக்குமே தெரியும். உன் கிளாஸ்ல அவங்க பாடம் எடுத்துட்டு இருக்கும் போதே நான் அவங்க கிட்ட வந்து பேசியிருக்கேன். ஆனா ஒரு காலத்துல வித்யா அவங்க காண்டாக்ட் என் போன்ல வந்துடுச்சுன்னு நான் அவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன். எப்போ நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம சந்தோஷத்துக்காக அவ சந்தோஷத்தை விட்டு கொடுக்கறாளோ அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். நான் எங்க சார் உங்க சந்தோஷத்துக்காக என்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்தேன்? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிஎஸ்சில அந்த காலேஜ்ல எவ்வளவு ஆசையா ஜாயின் பண்ணீங்கன்னு தெரியும் வித்யா. ஆனா எனக்காக என்னோட வேலைக்கு என் வேலைக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக மொத்தத்தையும் தூக்கி போட்டு போன பாத்தியா. நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் எதையுமே கேட்டது கிடையாது. இவ்ளோ ஏன் அனாமிகா கிட்ட கூட உனக்கு என் கூட இருக்கிறது சந்தோஷமா இல்லனா நீ கிளம்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்கனே தவிர எனக்காக உன்னை மாத்திக்கிட்டு என் கூடயே இரு அப்படின்னு அவளை கூட நான் கன்வின்ஸ் பண்ணது கிடையாது. சார் வித்யாமா, ஐ லவ் யூ. எப்பவும் என்னை விட்டு போயிடாத. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும் என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூரத் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் இழுத்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய். என்ன மேடம் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க போலாம். இல்ல என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு இப்படி சேஞ்ச் ஆயிட்டே வரீங்களா? அதான். மேபி மத்த லவர்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருந்தேன்னா உன் மேல ஒரு வெறுப்பு தான் வந்திருக்கும். ஏன் ஆசைக்காக உன்னோட ஆசையை விட்டு கொடுத்துட்டேன். இனிமே உன்னோட ஆசை தான் என்னோட ஆசை. இப்பதானே எதிர்பார்ப்பு இல்லாததான் காதல். நீங்க உங்களை நீங்களாவே நான் ஏத்துக்கிட்டதுனாலதான் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இப்ப எனக்காக மாறுறதா சொல்றீங்க. அப்போ அனாமிகா மாதிரி நானும் ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஹர்ட் பண்ண மாதிரி நானும் உங்களை எங்கேயாவது ஹர்ட் பண்ணிட்டேனா அதனால மாற போறீங்களா? கட்டாயப்படுத்தி மாற வைக்கிறதுக்கும் புடிச்சு போய் மாறுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்தும் போது வெறுப்பு தான் வித்யா வரும். அதை அளவுக்கு அதிகமான அன்பை கொடுத்துட்டு என் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நீ கொஞ்சமா வெளிப்படுத்தினா போதும், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார் தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன். ஏண்டி இந்த சார கொஞ்சம் நிப்பாட்டியா? கன்றாவியா இருக்கு. நீ என்னமோ இந்த சார்னு கூப்பிடுறதுனாலதான் மித்ரா கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாளோ என்னமோ. அதான் இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சுலாம். இந்த சார கட் பண்ணி தொலையாண்டி. நீ இப்படி சார்னு கூப்பிடுறதுனாலதான் அவ வேற அட்வைஸ் பண்றாளோ என்னமோ. ஹலோ, உங்க தங்கச்சிக்காக எல்லாம் என்ன மாத்திக்க முடியாது. ஓ அப்படி. ஆக ஆதிக்கும் வித்யாக்கும் லவ். மேடம் அந்த காலேஜ் தூக்கி போட்டு என் காலேஜ்ல எம்எஸ்சி ஜாயின் பண்ணதுக்கான காரணம் கூட இதுதான். என்னமோ காலையில எந்திரிச்ச உடனே ஆதிக்கும் வித்யாக்கும் அட்வைஸ் மட்டும் கன்ஃபார்ம். நான் எப்பவும் சார்னு தான் கூப்பிடுவேன். எப்போனா நம்ம ரெண்டு வீட்டுக்கும் சம்மதம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேசினாலும் சார்னு தான் கூப்பிடுவேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் சார்னு தான் கூப்பிடுவேன். கல்யாணத்துக்கு அடுத்த நாள் சார்னு தான் கூப்பிடுவேன். அப்போ கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டு அட பாவி பயலே, அவதான் கேடின்னு நினைச்சேன். நீ அதை விட கேடியா இருக்க. கண்ணு கெட்டுற தூரத்துலதான் நம்ம ஆள நிக்கா. ஹாய் அப்படின்னு பேசுறதுக்கு கூட பயமா இருக்கு. இதுங்க எங்கேயோ போயிட்டு
சொல்லுடி. போங்க, எனக்கு வெக்கமா வருது. போடுறா. நீ வெக்கப்பட்டது போதும், கிளம்பு. போட்டுமா? இல்லைன்னா என் கூட வந்தாலும் ஓகே தான். அப்புறம் காலையில கம்ப்ளைண்ட் எதுவும் ஆயிடக்கூடாது. போங்க சார். கன்றாவியா இருக்குடி, இந்த சாரை கட் பண்ணி தொலையாம். சார் கட் பண்ணிட்டு என்ன கூப்பிட? அதான் நெய்ம் வச்சிருக்காங்கல்ல ஆதித்யான்னு. பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட கூடாது. போடுறா. ஹலோ, இப்போ நீங்க எதுக்கு பூ கொடுத்தீங்க? நாளைக்கு ஷாப்பிங் கூட்டு போறதா சொன்னீங்க. உங்க பர்ஸ காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தானே பூ கொடுத்து இப்போ ஏமாத்துறீங்க. ஏன் உனக்கு கடையே வேணாலும் வாங்கி தரேன், நீங்க வந்தா மட்டும் போதும். வரேன். இதே மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா 2 பேரும் இருந்தீங்கன்னா சரிதான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு என் அண்ணன் கூட என்ன இவ்ளோ கொடுமைப்படுத்தலடி. ஆனா நீ என்ன பாடா படுத்திட்டு இருக்க? யாரு உனக்கு அண்ணா? மித்ரன் தான் என் அண்ணா. ஏன்? உனக்கு அப்பா ஆகுறதுக்கு முன்னமே அவன் எனக்கு அண்ணா. எனக்கு தாண்டி மொத அண்ணா. என் அண்ணனுக்கு இந்த தங்கச்சி வந்ததுக்கு பிறகுதான் நீ. என் அண்ணன் இருக்க வீடு தாண்டி என் வீடு. அப்போ இதுதான் என் வீடு. அது சீனை இல்ல, சென்னை. இல்லனா நான் என் அண்ணன் கூட இந்த வீட்ல தான் இருப்பேன். நீ வேணா உன் வீட்டுக்கு போ. ஏன்? அப்ப இங்கதான் இந்த மித்ராவோட வீடா இருக்கு. அப்போ நீயும் உங்க அம்மா வீட்டுக்கு போ. ஏன்னா இது அண்ணனுக்கு வீடு. ஏன் செல்லம், நீ எல்லாரும் கூட சண்டைக்கு போறதே இல்ல, ஏன் கிட்ட மட்டும்தான் சண்டைக்கு வர? ஓ, நான் என் அண்ணன் அண்ணன் சொல்லக்கூடாது, ஏன்னா உனக்கு தான் மொத உரிமை, அப்படித்தானே? சரிம்மா, நீயும் உங்க அப்பாவை வச்சுக்கோ. இப்ப கீழே போலாமா? டேய், என்ன? இங்க என்ன பண்ற? நிலா வெளிச்சத்துல நிலாவை பார்த்துட்டு நிக்கேன். நிலா வெளிச்சத்துல நிலாவை பார்த்து நிக்கிறியா? ஆமா. சரி, நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், வா கீழே. ஏங்க, அதான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. நான் பாட்டுக்கு என் நிலாவை பார்த்துட்டு நிக்கிறேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது அதுல தானே இருக்க போகுது. இல்லங்க, போனா வராது. நீங்க போங்க, அது போனதுக்கு பிறகு நான் வரேன். எலோசே, சாப்பிடறதுக்கு வரலையா? அது என்ன நைட்டோட நைட்டா உருகிய போக போகுது? ஏங்க, ஏன் நிலா ஒரு தடவை உள்ள போயிட்டுனா அடுத்த வராது. நைட் டைம்ல அது வெளியே வரும்போது தான் பார்க்க முடியும். நீ என்ன அப்நார்மல் ஆயிட்டியா? ஏங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இல்ல, உன் நிலா வெளியே வராதுங்கற. அது வெளியே வர நேரம் தான் பார்க்க முடியும்னு தவம் இருக்க. அது என்ன மேல வீடு கட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு? ஷோ, இதுக்கு தெளிவா சொன்னாலே புரியாது, இதுல இன்டைரக்டா சொன்னா புரியவா போகுது? சரி, எனக்கு முத பதில் சொல்லு. நீ எப்போ அந்த டுபாக்குற பழி வாங்கி முடிக்க போற? தா ஆரம்பிச்சிட்டலாம். சொல்லு, எப்போ அந்த டுபாக்குற நீ பழி வாங்க போற? ஏன், உங்க எக்ஸ் மாமனார பழி வாங்குறதுக்கு என்ன விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போலாம். எக்ஸ் மாமனாரா? ஹலோ ஹலோ ஹலோ, எப்படி பார்த்தாலும் இந்த இசைக்கு மாமனார் அவர்தான். இதுல எக்ஸ் நல்லா முடிஞ்சு போன மாதிரி பேசாத. சொல்லி தொலையா, எப்பதான் அந்த ஆளை பழி வாங்கி முடிக்க போற? எப்பதான் அந்த ஆளை நடு ரோட்ல உட்கார வைக்க போற? எப்பதான் அரவியாண்டி அந்த ஆளை வேண்டான்னு தூக்கி போட்டு வர போறாங்க? ஏங்க, இப்பெல்லாம் அந்த ஆளை பழி வாங்கணும்னு நான் தானே துடிச்சிட்டு இருக்கேன். நானே மறந்து அந்த ஆளை விட்டு வச்சாலும் நீங்க மறக்க மாட்டீங்க போல இருக்கேன். சிச்சி, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் டெலூசே, அந்த ஆளை பழி வாங்கி முடிச்சாதானே இந்த வீட்ல இருந்து நீ கிளம்புவேன். என்ன ஆனாலும் அந்த விஷயத்துல கரெக்டா இருக்கும். கரெக்ட் தானே? 2 மாசம் டைம் கேட்டிருக்கல. நீ என்ன பண்ற? 2 மாசத்தை 2 நாளைக்குள்ளாடியே முடிக்கிறதுக்கான ப்ராசஸ் ஏதாவது இருக்குமான்னு பாக்குறியா? ஆமா, இது டெவலப்பிங் ப்ராசஸ் இல்ல. 2 நாளையில முடிக்க முடியுமான்னு பாக்கணுமா? நீ எப்ப அந்த டுபாக்குற பழி வாங்கி முடிச்சு நான் என் சாம் கூட எப்ப சேர்ந்து, எப்ப எங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்து, எப்ப எங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்து, எப்பதான் எங்க குழந்தைங்களுக்கு நாங்க பேர் வைக்கிறது? சொல்லு. பேர் வைக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படியே லைட்டா காலை தட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, கமந்து அடிச்சு பொதுக்குன்னு போய் அந்த பக்கம் கீழே விழுவ, மண்டை கூட தேராது பாத்துக்கோ.
நீ என்ன பண்றேன்னா 2 மாசத்துல முடிக்க வேண்டிய ப்ராசஸ் எல்லாம், அதாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். 2 மாசம் டைம் கேட்டிருக்கேன். அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி 2 நாளையில முடிச்சு விட்டுறேன். ஓ அப்புறம் இங்க பாரு, உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. என் சாம் கூட நான் சேர்றதுல நீ எந்த வழியிலயும் தடையா நிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஒரு ரூட் கிளியர் தான். ஆனா அதுக்கு முத நீ இந்த வீட்ல இருந்து போகணும்ல. ஓ. அது சரி, என்ன திடீர்னு சாரி எல்லாம்? அதுவா, ஐயே, அது வந்து என் பக்கத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? பொண்ணுங்க பொதுவா ஃபேஷியல் பண்ணியிருந்தாலோ இல்ல ஹேர் கட் பண்ணியிருந்தாலோ த்ரெடிங் பண்ணியிருந்தாலோ தானே இந்த மாதிரி கேள்வி கேட்பாளுங்க. இது என்ன பண்ணி தொலைச்சதுன்னு தெரியலையே. தெரியுதா? ஆ தெரியுதேங்க. என்ன தெரியுது சொல்லு பார்க்கலாம். 2 கண்ணு, ஒரு மூக்கு. இல்ல அது இல்ல, என்ன பாக்கும்போது எனக்கு கல்யாண கலை வந்திருக்க மாதிரி தெரியுதா? கல்யாண கலையா? ஆமா, அதான் அந்த சித்தர் சொன்னார்ல, உங்க வீட்டு பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ எனக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். அப்பனா ஆட்டோமேட்டிக்கா என் முகத்துல கல்யாண கலை வந்திருக்கணும் தானே? அப்படியெல்லாம் தெரியலையே. நல்லா பாரு. ஐ எம் வெரி சாரி, எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. ஓ புடலங்க கண்ணை எங்க வச்சுட்டு பாக்குறேன்? எனக்கு கல்யாண கலை வந்தாச்சு. சித்தரை சொல்லிட்டாரு சீக்கிரமா எனக்கு சாம்க்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. அப்படியே சொன்னாரு. சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதானே அர்த்தம். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சாம் கூட தான். என் நிலாவே எப்போவாது தாங்க வெளியே வரும். அது ஆசை தீர பார்த்துட்டு நிக்கலான்னு தான் இங்க வந்தேன். அதுக்கும் விட மாட்டீங்களா? யா, நீ எப்ப அந்த ஆளை பழி வாங்கி முடிப்ப? எனக்கு சாம்க்கு எப்போ கல்யாணம் ஆகுறது? உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஐ மீன் என் மாமனார பழி வாங்குறதுக்கு. நோ தேங்க்ஸ். உங்க எக்ஸ் மாமனாரை எப்படி பழி வாங்கினான்னு எனக்கு தெரியும். உங்க குப்பை ஐடியா எல்லாம் எனக்கு தேவையே இல்ல. மொத எக்ஸ் மாமனார்னு சொல்றத நிப்பாட்டு. அப்புறம் என்ன சொன்ன? ஏன் ஐடியா குப்பை ஐடியாவா? நீ வேணா பாரு, அந்த ஆள் கிட்ட நீ என்னைக்காவது மாட்டிட்டு முழிக்கும் போது என்னோட ஐடியா தான் உனக்கு ஹெல்ப் ஆகும். அதான் அன்னைக்கு கால் பண்ணீங்களே, அந்த ஆளுக்கு கால் பண்ணி அந்த ஆளை கடுப்பேத்தி அந்த ஆள் உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வைக்கணும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வரணும். இப்படி எனக்கு காப்பு வைக்காம இருந்தாலே போதும். உனக்கு நிஜமா எந்த ஐடியாவும் வேண்டாமா? என்ன ஐடியா, என்ன ஹெல்ப்? இப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம சிங்க படத்துல ஹன்சிகாவோட சித்தப்பா லேப்டாப் பாஸ்வேர்டா, ஹன்சிகா அவங்க சித்தப்பாக்கு தெரியாம நம்ம சூர்யா சாருக்கு எடுத்து கொடுப்பாங்களே பாஸ்வேர்டா, அந்த மாதிரி அந்த அரசோட லேப்டாப் பாஸ்வேர்டு ஏதாவது அந்த ஆளுக்கு தெரியாம உனக்கு நான் எடுத்து தரணுமா? நோ தேங்க்ஸ். இங்க பாரு, செல்வம் அடிக்கடி சொல்லலாம் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு. ஒன்னால ஒத்தையில எல்லாம் அந்த ஆளை பழி வாங்கி கிழிக்க முடியாது. சின்னதா யாராவது ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் பழி வாங்கி முடியும். நல்லா யோசிச்சு பாரு, அந்த ஆள் மொபைல் போனோட பாஸ்வேர்டா இருக்கட்டும் இல்ல லேப்டாப் பாஸ்வேர்டா இருக்கட்டும். எம்ம தாயே, என்னைய கொஞ்ச நேரம் என் நிலாவை பார்க்க விடுமா? அந்த ஆள் போன் பாஸ்வேர்டு, அந்த ஆள் லேப்டாப் பாஸ்வேர்டு எல்லாம் எனக்கு தெரியும். லேப்டாப் பாஸ்வேர்ட் தெரியுமா? ஆமா தெரியும். எடுத்து காலி பண்றீங்களா? இம்சா. நானே அதை எப்படி கரெக்ட் பண்ணி அதை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியல. இதுல இது வேற வந்து தொல்லை பண்ணிட்டு நிக்குது. அப்ப அந்த அரசோட லேப்டாப் பாஸ்வேர்ட் சொல்லு பார்க்கலாம். சோஃபடிக்கிறாளே, அப்படியே மூக்குல ஒரு குத்து குத்திரலாம் போல இருக்கு. சொல்லு, நிஜமாவே அந்த ஆளோட லேப்டாப் பாஸ்வேர்ட் உனக்கு தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும்ல. அது என்ன பெரிய மலையா? அந்த ஆளோட மூத்த பையனோட பேரும் மூத்த பையனோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. ஓ, சாமோட நேம் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டா? ஆமா, ரொம்ப ராசியானது இல்ல. எது ராசியானது? அதாங்க, நீங்க தானே எனக்கு சொன்னீங்க அவனோட சின்ன பையனை கொன்னுட்டானா அப்படின்னு. அதான் முத பிறந்த பையன் ராசியான பையனா இருந்திருப்பான். 2வது பிறந்த பையனால அந்த ஆளுக்கு இழப்பு தான் கிடைக்குமா இருக்கும். ஒருவேளை 2வதா பிறந்த பையனால எந்த யூஸும் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அதுக்காக கூட கொலை பண்ண கொடுத்துருக்கலாம்ல. அப்ப ராசியான பையனோட பேரும் ராசியான பையனோட டேட் ஆஃப் பர்த் தானே பாஸ்வேர்ட்ல இருக்கும். இந்த ராசி இதெல்லாம் நம்புறியா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? குரு, ஒருவேளை அந்த பையன் மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா பல கோடி சொத்துக்கும் பல கோடி ப்ராப்பர்ட்டிக்கும் முதலாளியா இருந்திருப்பான். ஓகோ, அப்படின்னு உங்க கனவுல யாராவது வந்து சொன்னாங்களா? அட போவியா, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னாலே 10 பொருத்தமா அம்சமா இருக்கா. இந்த ஜாதகமும் பொருந்துதான். எல்லாம் பார்த்துதானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் நம்ம முறைப்படியே அப்படித்தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி பொருத்தம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, ஜோசியம் பார்த்து எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமா தானே இருக்கணும். இங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க? இப்ப எதுக்கு இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? ஏதோங்க விடுங்க. அந்த ஆளோட மூத்த பையன் ராசியான பையன், மூத்த பையனோட பேர மூத்த பையனோட டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்ட்.
என்னவா வேணா இருக்கட்டும், இப்ப அரசுக்கு ஒரே பையன் தானே, அது என்ன மூத்த பையன். ஒரே பையன் இல்லம்மா, 2 பையன். ஒன்னு ராசியானது, ஒன்னு ராசி இல்லாதது. நீ ஏதோ இன்னைக்கு சோக்கு கீதம் வாசிச்சுட்டு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாளெல்லாம் நீ அந்தால பழி வாங்கி முடிச்சிடுறியா? ஏன்? இல்ல, இன்னும் 2 வாரத்துல சாமியல் லவ்வுக்கு ஓகே சொன்ன நாள் வருது. அதுக்கு முந்தியாவது நாங்க ஒண்ணு சேரணும்னு ஆசையா இருக்கு. வாய்ப்பே இல்ல. ப்ளீஸ். உங்களுக்கு சாம் தான் எழுதி வச்சிருந்தா யாரால உங்ககிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும்? இசை, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்காக மட்டும் இல்ல, அந்த ஆளை பழி வாங்குறதுக்காக மட்டும் இல்ல. எனக்கு தெரியும், நான் இங்க இருக்கிறது வரைக்கும் தான் உங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியும். என்னை மீறி உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கான். மேபி நான் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதான் அன்னைக்கு சாம் கிட்ட இசையை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமான அரசு கேட்டு எல்லார் முன்னமும் ஒரு கூட்டமே கூடியிருந்தேன். அன்னைக்கு தானே நான் வீட்டுக்கே வந்தேன். நான் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒண்ணு மூலமா தொல்லை தந்திருப்பான். நான் இங்க இருக்கிறது கூட உங்களுக்கு ஒரு வகையில நிம்மதின்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் இசை, எனக்கு அரசுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்கு இந்த யுத்தம் முடியும் போது உங்களுக்கு அரசாலாம் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. ஏதோ சொல்ற, அந்த அரசாலாம் என்ன மாதிரியே நீயும் பாதிக்கப்பட்டிருக்க. என்னால உன்னை காட்டி கொடுத்துட்டு உன்னை இந்த வீட்டை விட்டே ஓட வைக்கவும் முடியும். ஆனா என்னால அது செய்ய முடியல. ஏன்னா நீங்க கொஞ்சம் இன்னசென்ட் தான், பட் மனசளவுல அடுத்தவங்க மேல சீக்கிரம் இறக்கப்பட்டுருவீங்க. என்ன? சரி, சாம் உங்களை ஏத்துப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? உண்மையெல்லாம் தெரியும் போது சாம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கண்டிப்பா ஏத்துப்பாருன்னு நம்புறீங்க, அப்படித்தானே? இதுல என்ன சந்தேகம்? உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் எப்படா என்கிட்ட ரொம்ப அழுதுட்டியாமோ, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடாமா அப்படின்னு என்கிட்ட கேட்பான்லாம். அந்த செகண்ட் எப்ப நடக்கும், எப்போ அவன்கிட்ட நான் அழுத விஷயத்தையெல்லாம் பத்தி சொல்லி அவன் நெஞ்சிலே சாஞ்சி அழுது, இதெல்லாம் எப்போ நடக்கணும் த்ரில்லிங்கா இருக்கலாம். அந்த நாளுக்காக தான் குரு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி ஒரு நாள் வரும்போது நான் அழுவனா சந்தோஷமா சிரிப்பனா? அவனை பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு இருப்பான். உண்மையெல்லாம் தெரியும் போது எப்படி ஃபீல் பண்ணுவான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான், இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையாவே இருக்கு. எங்க காதலுக்கு வில்லனே அவங்க அப்பா தான் தெரியும் போது அதுக்கப்புறம் அவங்க அப்பாவாலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு சாம் விட மாட்டான்லாம். ஏன் என்ன நெருங்குறதுக்கு கூட விட மாட்டானே. சாரி, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. இப்பதான் நீ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டேலாம், அதான் என் மனசுல இருக்கதெல்லாம் உன்கிட்ட கொட்டிட்டு இருக்கேன். சோ உண்மையெல்லாம் தெரியும் போது சாம் உங்களை ஏத்துப்பாரு, அப்படித்தானே? கண்டிப்பா. என் சாமாலாம் யார் மேலயும் கோவப்படவும் தெரியாது, யாரையும் வெறுக்கவும் தெரியாது. நீ என் கழுத்துல தாலி கட்ட போகும்போது கூட எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டே நின்னா தெரியுமா? அந்த செகண்ட் கூட அவனுக்கு என் மேல வெறுப்பு வரவே இல்ல. இப்ப கூட என் மேல அவனுக்கு வெறுப்பு வந்துட்டே இல்ல. எப்பவும் என் மேல அவனுக்கு வெறுப்பே வராது. ஏன்னா என் சாமோட உலகமே நான் தான், என்னோட உலகமும் அவன் தான். உண்மையெல்லாம் தெரியும் போது இத்தனை நாளா நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன்னு அவன் புரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட போறான். அந்த நாள் சீக்கிரமே வரப்போகுது. சரி நீ வா, செல்ல இப்பதான் புலம்பி முடிஞ்சது. புலம்பியா? அது நம்ம 2 பேரும் சேரணும்னு ஏதோ கிரிமினல் வேலை பார்த்துட்டு இருந்து. என்னது? ஆமா, இந்த பழக்கார பாட்டியம்மா இருக்காங்கல்ல, அதுக்கு பழம் எல்லாம் சேல்ஸ் ஆக்கணும்னு இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அதை நம்பி இந்த இது பொண்ணு செல்லுவோம் பால்ல பொடிய கலக்க போறேன், பொடியில பால கலக்க போறேன் அநியாயம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு குடிக்க தரதுக்கு வச்சிருந்த பாலை அது வாயிலே ஊத்தி விட்டுட்டேன். இவ்வளவு நேரம் செத்து போன தாத்தாவை நினைச்சு ஒரே புலம்பல். ஓகோ, நான் பார்க்கவே இல்ல, என்ன கூப்பிடவே இல்ல. நீதான் நிலாவை ரசிச்சிட்டு இருக்கியே, நீ சாப்பிட்டிருப்பேன்னு நினைச்சேன். அப்புறம் தான் பிரியாத்த சொன்னாங்க நீ இன்னும் சாப்பிடலாம் அப்படின்னு. வா. என்ன காமிச்சு கொடுத்தா உங்க ரூட் கிளியர். மனசுக்குள்ள சாமால இருக்க லவ்வ எவ்வளவு பூட்டி வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சேர்றது ஒரு வகையில என்னால கூட லேட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டுல இருந்துட்டு அரச பழி வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனை ஒன்னும் இல்லாமாக்கி, ஒன்னில் அவன் திருந்தனோ இல்ல அவன் கம்பி எண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுல உள்ளவங்களா இருக்கட்டும், என் ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாராலையும் சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் நீங்க ஆசைப்பட்ட சாமும் உங்களுக்கு கிடைச்சிருவாரு. உங்களுக்கு வேணா சாம் ஈஸியா கிடைச்சிருவாரு. ஆனா என் காதல மித்ராக்கு புரிய வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதையும் புரிய வச்சிருவேன்.